கிறிஸ்துவின் நாமத்தில் இரண்டாவது ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து கர்த்தர் கனப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு இலச்சிருங்க. அல்லேலூயா. கை கொண்டு வந்தவங்க, சத்தம் கொண்டு வந்தவங்க கையை உயர்த்தி சத்தமாய் ஒரு இலச்சிருங்க. அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு லட்சம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு லட்சம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து கையை குலுக்கி சந்தோஷமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியாக இருக்கிறபடினாலே ஆவிக்குரியவர்களை குறித்து ஒரு செய்தியை கொடுப்பதற்கு என்னுடைய மனதிலே தூண்டப்பட்டது. ஸ்தோத்திரம். எபேசியர் 1 அதிகாரம், எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரத்தை குறித்து அங்கே ஒரு ஆரம்பம் இருக்குது. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசி சபைக்கு அவர் எழுதுகிறார். இந்த எபேசி சபை எப்படிப்பட்ட சபை என்று பார்த்தால் விசுவாசிகள் நிறைந்து இருந்த சபை. அந்த விசுவாசிகள் மாத்திரமல்ல, அந்த விசுவாசிகள் பரிசுத்தவான்களாக நிரம்பி இருந்த ஒரு சபை. விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு நிருபம் என்று இந்த வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த எபேசி சபை இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மகுடம் சூட்டப்பட்ட ஒரு சபை, அதுவும் ஒரு நிறைவான சபை, அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சபை என்று சொல்லி எபேசி சபையை குறித்து நாம் பின்பகுதியிலெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த எபேசி சபைக்குள்ளே அவர் என்ன செய்திருக்கிறார்? உன்னதங்களுடைய ஆசீர்வாதங்கள், ஆவி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஜனத்தை கர்த்தர் நிரப்பி வைத்திருந்தார். ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துடைய தரங்கள் அந்த எபேசி சபையிலே நிறைவாய் இருந்தது. அவர் ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் நாட்கள் போக 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 இந்த எபேசி சபை ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது சாத்தானுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து சற்று மாறி உன்னத ஆசீர்வாதத்திலிருந்து சற்று கீழே இறங்கி உலகத்தோடு ஒட்டுகிற சில அனுபவங்கள் எபேசி சபைக்குள்ளே கடந்து வர ஆரம்பித்தது. முதலாவது சொன்ன பார்த்தா அந்த எபேசி சபையில உன்னதத்தின் ஆசீர்வாதம் அன்பு நிறைந்திருந்தது, ஐக்கியம் நிறைந்திருந்தது. யாரையும் யார் விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாதபடிக்கு உறுதியாக இருந்தார்கள். நாட்கள் போக 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 அன்பு குறைந்தது, ஐக்கியம் குறைந்தது. அந்த சபைக்குள்ள மறுபடியும் மாமிசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. மாமிசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எபேசி சபை பொய் பேச ஆரம்பித்தது. அந்த எபேசி சபை அதிகமாக கோபம் கொள்ள ஆரம்பித்தது. அந்த எபேசி சபை அதிகமாக கெட்ட வார்த்தைகள், வீண் வார்த்தைகளை பேச ஆரம்பித்தது. அதே எபேசி சபை அருமையானவர்களே, என்னது வைராக்கியம், கசப்பு நிரம்பி இருக்க ஆரம்பித்தது.
அந்த எபேசு சபை மற்றவர்களை மன்னிக்கும் தன்மை இல்லாதபடிக்கு வாழ ஆரம்பித்தார்கள். கடைசி பார்த்தா அந்த மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை, அந்த உன்னதத்தினுடைய ஆவியை இந்த எபேசு சபை துக்கப்படுத்த ஆரம்பித்தது. அதுதான் எபேசியர் 4:25 பொய் பேசி இருக்கிறது. 26 பயங்கரமாய் கோபம் கொள்ள ஆரம்பித்திருக்குது. 27 பிசாசுக்கு முதலாவது இடத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டது. 28 திருட ஆரம்பித்தது. 29 கெட்ட வார்த்தை பேச ஆரம்பித்தது. 30ஆம் அதிகார வசனத்தில் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தினார்கள். 31 வைராக்கிய கசப்பு இருந்தது. 32 யாரையும் மன்னிக்க முடியாத தன்மை எபேசு சபைக்கு இருந்தது. உன்னதங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் காலங்கள் போக போக, சமயங்கள் போக போக ஆண்டவரோடு இருந்த சபை உலகத்துக்குள் ஒட்ட ஆரம்பித்தது. ஒட்ட ஆரம்பித்தவுடனே வேதனையோடு எழுதின நிருபம்தான் எபேசியர் நிருபம். அது மகுட சுட்டப்பட்ட நிருபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் 1-4 வசனம் வரை படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது? மேலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று இன்னைக்கு அநேக ஜனங்கள், ஆவிக்குரிய நன்மைகளை பெற்ற அநேக ஜனங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று ஆவிக்குரிய நன்மைகளை பெற்று இன்னைக்கு அநேக ஜனங்கள் உலகத்தோடு ஒற்ற வேஷத்தை தரித்து வாழுகிறார்கள். உலகத்துக்கு ஒற்ற வேஷம் தரித்து, அருமையானவர்களே, ஆண்டவரும் வேணும், நானும் வேணும், உலகமும் வேணும். அந்த உலகத்திற்கு ஒற்ற வேஷம் தரித்து வாழும் பொழுது அப்படி எபேசு சபையும் வாழ்ந்தது. ஆனால் இந்த கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கொரிந்து சபையும் இப்படிதான் அந்த உன்னதங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றது. ஆண்டவரே எப்பொழுது வருவி என்று ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கொரிந்து சபை அந்த 3ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி. பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், நீ ஒரு நாள் ஆவிக்குரியவர்களாக தான் இருந்தீர்கள். மேலும் சகோதரரை நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச. ஏன்னா இந்த ஆவிக்குரிய தன்மை மங்கி போச்சு. நீ ஆவிக்குரியவர்களாக தான் இருந்தீர்கள், அந்த ஆவிக்குரிய தன்மை மங்கி போச்சு. எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் இப்பொழுது இருக்கிற உங்களுடைய நிலைமை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சில பகுதிகள், அந்த ஆவிக்குரிய தன்மைகளை விட்டு இப்பொழுது நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அநேக கிறிஸ்தவன், ஆவிக்குரிய கிறிஸ்தவன் அருமையான தேவனுடைய ஆவிக்குரியவர்களாக தான் இருந்தார்கள். நீ ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினவன்ட்ட பேச விரும்பல. ஏன்னா நீ இல்ல. இப்பொழுது நீ மாமிசத்துக்குரியவன் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்றே. பவுல் சொல்லுகிறான், நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷன் ஆன பொழுதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்ற ஒரு வாசகத்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நீ குழந்தையாய் இருந்தாய், குழந்தையைப் போல பேசினாய், சிந்தித்தாய், யோசித்தாய், நடந்தாய். ஆனா நீ புருஷனாய் இருக்கிறியே, வாலிபனாய் மாறினாயே. நீ வாலிபனாக மாறினதுக்கு பிறகும் இந்த குழந்தையின் தன்மை உனக்குள் மாற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாகி விட்டதே. இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை
கொரிந்து சபைக்கு உருவாகிவிட்டதே, ஆவிக்குரிய தரம் குறைந்து விட்டதே, குழந்தையின் தன்மை உருவாகிவிட்டதே, ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி போய்விட்டதே, குழந்தையினுடைய வளர்ச்சி மாமிச வளர்ச்சி அதிகமாய் மாறிவிட்டதே என்று பேசிவிட்டு சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால், நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்து, அதாவது ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பாலை கர்த்தர் குடிக்க கொடுத்து உங்களுக்கு பலன் வருவதற்கு, அவரால் சேனைக்குள் பாய்வதற்கு, அவரால் மதிலை தாண்டுவதற்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் பெறுவதற்கு களங்கமில்லாத ஞானப்பாலை நாம் கொடுத்து உங்களுக்கு அந்த நாள் பலன் இருந்தது. போஜனம் கொடாமல் பாலை கொடுத்து, இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குள்ளாய் இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லையே, ஆவிக்குரிய பலன் இல்லையே, ஆவிக்குரிய வல்லமை இல்லையே, ஆவிக்குரிய வரங்கள் இல்லையே, ஆவிக்குரிய கனிகள் இல்லையே, ஆவிக்குரிய தன்மைகள் தரங்கள் இல்லையே. அந்த பலன் இல்லாதபடிக்கு இதோ பெந்தேகோஸ்து கோயிலுக்கு போறையா, பெந்தேகோஸ்து கோயிலுக்கு போறேன் என்று சொல்லிக்கிட்டு அந்த ஓடுகிற ஓட்டம் தான் இருக்கிறது தவிர, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் நீங்கள் மாமிசத்துக்குள்ளாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பாருங்க, அருமையான தேவ பிள்ளையே, இங்க என்ன நடக்கிறது? கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு மணவாட்டி சபை மணவாளனை எதிர்நோக்கி கொண்டிருந்த மணவாட்டியுடைய சபை இப்ப பொறாமையில் நிரம்பி இருக்குது, வாக்குவாதத்தில் நிரம்பி இருக்குது, வீணான போதகத்தால் வார்த்தையினால் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிற அனுபவங்கள் நிறைந்திருக்கிறது. அதனாலே அந்த பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் அந்த சபைக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த கொரிந்து சபை, ஆவிக்குரிய சபை, கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்த சபை இப்பொழுது மாமிசத்துக்குரிய உலகத்துக்கு ஒற்ற வேஷம் தரித்த ஒரு சபையாய் கொரிந்து சபை மாறிவிட்டது. காரணம், அங்கே பொறாமை, அங்கே வாக்குவாதம், அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே 4 கோஷ்டி மோதல், அங்கே எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் சச்சரவு, எங்க பார்த்து ஒருவருக்கு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஒரு எண்ணம் அங்கே கொரிந்து சபைக்குள்ளே உருவாகிவிட்டது. அப்படி உருவாகி என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த கொரிந்து சபை ஒரு கூட்டம் சொல்லுது நான் பவுலை சேர்ந்தவன், ஒரு கூட்டம் சொல்லுது நான் அப்போலாவை சேர்ந்தவன், ஒரு கூட்டம் சொல்லுது நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லுது. இப்படியே தேவனுடைய பிள்ளைகளே அந்த பொறாமையும் வாக்குவாதங்களும், அவனை பிடிக்கல இவனை பிடிக்கல அப்படி பிடிக்கல, இப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த சண்டையும் சச்சரவும் நிரம்பி அங்கே என்ன செய்கிறது? பேதகங்கள், நான் பவுலை சேர்ந்தவையா, நான் அப்போலாவை சேர்ந்தவையா, நான் கேபாவை சேர்ந்தவையா என்று சொல்லிக்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளே அங்க பயங்கரமான சண்டை உருவாகுது. கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்த சபை, ஆவிக்குரிய சபை, இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் செத்து போய் கிடக்குது. ஆவிக்குரிய சபைகள் சண்டை, ஆவிக்குரிய சபைகள் மாத்திரமல்ல உலக பிரகாரமான சண்டை, பதவி மோகம், பதவி பட்டம், நான் பெரியவன் ஆகணும். ஆனா இப்படிப்பட்ட நிலைமையில அது என்ன நடக்குது சொன்னா அங்க பெரிய வாக்குவாதம் நடக்குது. அருமையானவர்களே, இதை பார்த்து ஆவியானவர் பவுலோடு பேச ஆரம்பிக்கிறார். இந்த பவுல் எச்சரிக்கை கொடுக்கிறான். அருமையை சொல்லுகிறான், பவுல் யார், அப்போலா யார்? அருமையானவர்களே, அப்போலா யார்? அவனவனுக்கு அருளும் அளித்தபடியே
நீங்கள் விசுவாசிகளுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர்கள் தானே, ஊழியக்காரர்கள் தானே. அருமையானவர்களே, இப்படியே சொல்ல பவுல் யாரப்பா? அப்படி என்ன வருது? இன்னும் சொல்ல போனா, எனக்காக உனக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார்? உனக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் மரித்தது யாருக்கு? உனக்காக எனக்காக தானே. அவருடைய இரத்தத்தை சிந்தினது யாருக்காக? பவுலா ரத்தம் சிந்தினான், அப்போலோவா ரத்தம் சிந்தினான், கேபாவா ரத்தம் சிந்தினான்? இல்லையே. உன்னையும் என்னையும் மீட்பதற்கு யார் ரத்தம் சிந்தினது? உனக்கும் எனக்கு யார் ரட்சிப்பை கொடுத்தது? உனக்கும் எனக்கும் பரிசுத்த பாதையை காட்டினது யார்? அவர் ஆண்டவராய் இயேசுதானே என்று சொல்லி பவுல் ஜனத்தை எச்சரிக்க ஆரம்பித்தார். அருமையானவர்களே, மேலும் சொல்கிறது, அப்படி இருக்க நடுகிறவனாலும் அல்ல. அருமையான சொல்ல, நான் நட்டேன், அப்போலா நீர் பாய்ச்சினா, விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். அருமையான, நாங்கள் விதைக்கிறோம், ஒருத்தர் நீர் பாய்ச்சுகிறார், ஆனா விளைய செய்கிறது கர்த்தர் தான். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. விளைய செய்வது யார்? கர்த்தர். அது நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் ஆகும். அதனாலே இங்க கோஷ்டி மோதல நீ உண்டு பண்ணாத, நீ பொறாமை கொள்ளாத, நீ வாக்குவாதம் பண்ணாத. ஆவிக்குரிய கிறிஸ்தவனே, ஆவிக்குரிய கிறிஸ்தவளே, நீ யாருக்கு மேல பொறாமை கொள்ளாத. பொறாமையோ எலும்பை உருக்குகிறதுன்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லுது. அந்த வாக்குவாதம் எங்கே இருக்கிறதோ அந்த வாக்குவாதம் பிசாசுக்குரியது, பிசாசுக்குரியது. அந்த வாக்குவாதம் இருக்கிற இடத்துல விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பது இல்லை. அதனால தேவனுடைய வாக்குவாதம் வருகிறதா, அந்த இடத்தை விட்டு மாறிவிடு, மாறிவிடு. அதே நேரத்தில் அந்த உலகத்தோடு ஒற்ற வேஷத்தை தரித்து ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அந்த உலகத்தோடு ஒட்டி விடாதீர்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி ஆவியின்படி நடக்க வேண்டும், நடக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், பாருங்கள், மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவளை சிந்திக்கிறார்கள், மாமிசத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. தேவனுடைய ஜனமே, நீ மாமிசத்துக்குரியபடி மாமிசத்தின்படி வாழுகிறாயா? மாமிச வேதம் சொல்லுங்க, அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. நீ மாமிசத்தின்படி சிந்தித்தால், நீ மாமிசத்தின்படி நடந்தால், நீ மாமிசத்தின்படி பேசினால், நீ மாமிசத்தின்படி ஓடினால் அது மரணம், மரணம். நீ ஆவியின்படி ஆவியின் சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை ஓட்டத்தை ஆரம்பித்தால் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவன் பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மாமிசத்தின்படி ஓடக்கூடியவர்கள் அதனுடைய பரிசை உலகத்தில் ஓடுவார்கள், பரிசை பெறுவார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ மாமிசத்தின்படி ஓடினால் அது தோல்விதான், ஜெயமில்லை, வெற்றி இல்லை. அருமையானவர்களே, நீ ஆவியின்படி ஓடினால், நீ கர்த்தரை முன்வைத்து ஓடினால் அது உன்னுடைய வாழ்க்கையிலே அது ஜெயத்தை உண்டு பண்ணும், வெற்றியை கொடுக்கும். ஒரு அல்லை சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியங்கள் ஆவியிலே ஓடுகிறோமா, மாமிசத்தின்படி ஓடுகிறோமா?
பொறாமையும் வாக்குவாதங்களும் வேத வித்தியாசமான போதகங்களும் இருந்தால் அது மாமிசத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்கள். ஆவியின்படி நீ ஓடினாய், ஆவியின்படி வாழ்ந்தால் அது தேவனுடைய பிள்ளை என்று நீ பெயர் எடுக்க முடியும். வேதம் சொல்கிறது, ரோமர் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தன்னை பார்ப்பது இல்லை, பிறரை பார்க்கிறார்கள். தன் பேசுகிற பேச்சை ஆராய்ந்து பார்ப்பது இல்லை, பிறர் பேசுகிற பேச்சையே கவனத்தில் வைப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிற்கிறவன் எவனும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வெளி தெளிவாக சொல்லுகிறது. அது ரோமர் 14ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீயா? அதனுடைய அர்த்தம் என்ன? அது அர்த்தம் என்ன? யாரையும் குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அப்படி எஜமான் கணக்கு கொடுப்பான் என்று வேதம் சொல்லுது. அவருடைய உத்தரவாதி அவன் நிற்கப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்காரே. மற்றொரு வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அர்த்தம் என்ன? அவன் விழுந்தாலும் ஒருவேளை மனம் மாறினாலும் நான் அவனை தூக்கி எடுப்பதற்கு நான் வல்லவராக இருக்கிறேன். ஆனாலும் நீ மற்றவனை அற்பமாக எண்ணி அற்பமாய் பேசாத, குற்றவாளியாய் தீர்க்காத என்று சொல்லிதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நீ மற்றவனை அற்பமாக குற்றவாளியாக நீ தீர்ப்பாயானால் நீ மாமிசத்துக்குரியவன், நீ உலகத்துக்குரியவன், உலகத்துக்கு ஒற்ற வேஷம் தரிக்கக்கூடியவன் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் நான் வாழுகிற காலம் கடைசி காலம். கடைசி காலத்தில் கொடிய காலம். மனுஷன் தற்பெரியராயும் அகந்தை உள்ளவனாயும் வீம்புக்காரனாய் தாய் தகப்பனை மதியாதவனாயும் நன்றி அறியதல் இல்லாதவனாயும் சுகபோக பிரியனாகவும் வாழுகிற இந்த காலகட்டத்திலே விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படி வாழுகிறாய்? நீ எப்படி ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்கிறாய்? நீ உலகத்துக்கு வைராக்கியமாய் நிற்கிறாயா அல்லது ஆண்டவருக்கு என்று நீ வைராக்கியத்தை காட்டுகிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே என்ன சொல்கிறது? 16ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறது தெரியுமா? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவியின்படி நீங்கள் நடந்தாதான். எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா வரல சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கைகளை அசைத்த சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி வரல சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சொல்லுகிறது? பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஐயா, இதை செய்யக்கூடாது நம்ம நினைப்போம். ஆனா மாமிசம் சொல்லும் செய்திரு. என்ன எல்லாரும் போல வாழலையா? அவனை பாரு, அவன் ரட்சிக்கப்பட்ட ஐயா முழுகி ஞானஸ்தானம் எடுத்தான், என்னெல்லாம் அநியாயம் செய்யறான். அவனை விட நீ அதை விட மோசம் நிறைய அநியாயமா செய்த, நீ கொஞ்சம் தானே செய்த என்று சொல்லிக்கிட்டு மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்க செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகளை ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது சொல்லுகிறது.
அவனை விட நான் குறைச்சி தான் செய்யற. மாமிசம் சொல்ல அது சரியில்லை, நீ பேசுகிறது சரியல்ல, நீ செய்கிறது சரியல்ல என்று மாமிசம் சொல்லுகிறது. ஆனா அதையும் மீறி இந்த மாமிசம் பாவம் செய்கிறது. மாமிசம் பாவம் செய்யும் பொழுது நீ ஆவிக்குரியவன் அல்ல, நீ மாமிசத்துக்குரியவன். அங்க இன்னும் சொல்ல போனா ஆவியினால் தேவனுடைய பிள்ளைகளே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாமிசத்திலே கிரியை வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிஜூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். மாமிசத்துடைய கிரியை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, இதெல்லாம் தேவனுடைய ஜனமே இன்னைக்கு சொல்லப்போனா மாமிசத்துடைய கிரியை உலகத்திலே அதிகமாய் தாண்டவம் ஆடிவிட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. உனக்கு தந்த ஆவியானுடைய நிறைவு இருக்கும் பொழுது பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். ஒரு சின்ன தப்பை செய்ய போனாலும் கை கால் நடுங்கும். ஒரு வித்தியாசமா பார்த்தாலே கை கால் நடுங்கும், நடக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன் 25 வசனம், நம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஆவியினாலே நாம் பிழைத்திருக்க வேண்டும், ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும், ஆவிக்கேற்றபடி சிந்திக்க வேண்டும், ஆவிக்கேற்றபடி ஓட வேண்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்வார் அல்லேலூயா. அன்பான தேவ அருமையான தகப்பனே, தாயே, அருமையான இயேசு நம்மோடு சபையுடைய விசுவாசிகளே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், மாமிசத்துக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள், ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவிய சிந்தைய ஜீவனும் சமாதானம். அந்த ஜீவனும் சமாதானத்தை பெறுகிறதற்கு நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய காரியத்தை நான் சிந்திக்கலாம். அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் அந்த 5:6 நீங்கள் படித்து பார்த்தால், மறுபடியும் ரோமர் 8:5 நீங்க படித்து பார்த்தா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், பாருங்கள், மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் சமாதானமாய் இருந்தால், வாசமாய் இருந்தால், நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பக்கத்தினுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. நீ எந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை படித்து நான் முடிக்க, பிலிப்பியர்
2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. உங்களில் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்வரே அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஒருக்கா வலது பக்கமும் ஒருக்கா இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே சீக்கிரமா எழும்புங்க. எழும்பிக்கிட்டு முடியாதவங்க இருந்துக்கிடுங்க. ஞான சுதந்திரமா இருந்துக்கிடுங்க. இருங்க. ஆமே. இருந்துக்கிட்டாது கையை குறிங்க, அப்படி குனிஞ்சாது சொல்லிடுங்க. ஆமே, அப்படி சொல்லுங்க. ஆனால் சொல்லாமல் இருக்காதீங்க. இந்த பக்கத்திலும் எல்லாரும் ஒருக்கா வலது பக்கத்திலும் ஒருக்கா இடது பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிடுங்க. கையை பிடிச்சிட்டு சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த சொல் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த சொல் அல்லேலூயா. எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட்.